ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம இப்போ 195 டே சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 16. இன்னைக்கு உங்ககிட்ட லெபனான் பற்றி தாங்க பேச போகிறேன். இந்த லெபனானுடைய அடிப்படை ஜியோகிராஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அதோடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர் இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பர்சனலாக உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து 195 நாளும் ஒவ்வொரு நாட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட வீடியோ போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். எனக்கு இருந்த ஒரு சில பர்சனல் வேலைகளால் என்னால் அந்த வீடியோஸை ரெடி பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் 195 நாடுகளை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். என்னால் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 195 நாடுகளை பற்றின வீடியோஸும் நான் ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேங்க. எனிவே, கம்மிங் பேக் டு த டாபிக். ஃபர்ஸ்ட், இதோடைய ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெபனானுடைய பார்டரில் சிரியா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது. இதோடைய கோஸ்டல் ஏரியா அப்படின்னா மெடிட்டரேனியன் சி இந்த நாட்டுடைய கோஸ்டல் ஏரியாவாக இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய மொத்த பரப்பளவு 10,452 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி பெய்ரூட். இந்த நாட்டில் மொத்தம் 58 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் கேல்குலேஷன் தெரியலங்க. ஏன்னா 4-5 வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தப்போ ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு கேல்குலேஷனை கொடுத்தாங்க. இந்த நாட்டுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் தாங்க இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஒரு செரிமோனியல் லீடரா இருந்துட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவா இருந்துட்டு இருக்காரு. இந்த நாட்டுடைய சட்டப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் சுனி முஸ்லீமா இருப்பாரு, பிரசிடென்ட் மேரினட் கிறிஸ்டினா இருப்பாரு, ஸ்பீக்கர் ஷியா முஸ்லிமா இருப்பாரு. இந்த நாட்டில் மொத்தம் 128 தொகுதி இருந்துட்டு இருக்குங்க. 1989 வருஷம் இவங்க போட்ட டாய்ஃப் அக்ரிமெண்ட் படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 128 சீட்டையும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் ஈக்குவலா பிரிச்சு எடுத்துப்பாங்க. இந்த நாட்டுடைய எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம், சர்வீஸ் செக்டார் இதெல்லாம் அந்த நாட்டுடைய எக்கானமியில ஒரு முக்கியமான பங்கு வச்சுட்டு இருக்குங்க. சர்வீஸ் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங் சிஸ்டம் அந்த நாட்டுடைய எக்கானமியில ஒரு முக்கியமான பங்கு வச்சுட்டு இருக்கு. டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அழகான பீச், ஹிஸ்டாரிக்கல் சைட், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் டூரிசம்க்கு ரொம்பவே ஃபேமஸான விஷயங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இந்த நாட்டுடைய எக்கானமியில் ஒரு முக்கியமான பங்கு வச்சுட்டு இருக்கு. எக்கானமியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த நாட்டில் பெருசாக இருந்துட்டு இருக்குங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த நாட்டில் பெருசாக இருக்கிறது இல்லை, டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த நாட்டில் பெருசாக இருக்கிறது இல்லைங்க. இதனால இந்த நாட்டுடைய எக்கானமி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த நாட்டில் பெருசாக இருந்துட்டு இருக்குங்க. படித்த அறிவார்ந்த நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. லெபனானுடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் எஜுகேஷன் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. 12 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேரான எஜுகேஷன் இந்த நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் இந்த நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீங்க. அதே காலேஜ் போயிட்டோம்னா கம்பல்சரி நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும், ப்ரைவேட் காலேஜ் இருக்கும். இங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா 95% லிட்ரஸி ரேட் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க 95% இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அந்த நாட்டில் இருக்கிறதுனால அந்த நாட்டு ஸ்கூல்ஸுக்கு தேவையான ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ், ப்ராப்பரான திங்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. சம்பளமும் ரொம்ப கம்மியாக அந்த நாட்டில் உள்ள டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதுனால, ப்ராப்பரான பணம் அந்த நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்குன்னு ஒதுக்காதனால டீச்சர்ஸ் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. சிரியாலேருந்து வரக்கூடிய நிறைய அகதிகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் லெபனான் கொடுக்கறதால இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறையுதுங்க. லெபனானுடைய ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் நாட் ஃபுல்லி ஃப்ரீ, பட் ஒரு சில சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ஃப்ரீயெல்லாம் இவங்க தரது இல்லைங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வெல் டெவலப்டாக இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு உயர்தரமான மருத்துவம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறது இல்லைங்க. ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டால் ப்ராப்பராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தேவையான ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ண முடியலைங்க. ஏன் அலோகேட் பண்ண முடியலன்னா அந்த நாட்டுடைய பொருளாதார மந்தநிலை தான் காரணம், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தான் காரணம். ஹெல்த் கேருக்கு தேவையான ஃபண்டு ப்ராப்பராக ஒதுக்க முடியாதனால அந்த நாட்டில் நிறைய ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிசன்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது. மெடிசன்ஸ் மட்டும் இல்லைங்க, இவங்க ப்ராப்பராக ஃபண்டு அலோகேட் பண்ணாதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு டாக்டர்ஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்நாட்டில் லெபனானில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு டாக்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துட்டு இருக்காங்க. 2019 அப்புறம் தாங்க இந்த நாட்டில் எக்கானமிக் கிரைசிஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில பொலிட்டிக்கல் காரணங்களால, ஒரு சில அரசியல் காரணங்களால இந்த நாட்டில் எக்கானமிக் கிரைசிஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 2019 அப்புறம் இந்த நாட்டில் எக்கானமிக் கிரைசிஸ் வந்துட்டதுனால, பொருளாதார மந்த நிலை வந்துட்டதுனால இந்த நாட்டுடைய ஹெல்த் கேருக்கு இந்த நாட்டுடைய கவர்மெண்ட் பெருசாக பணம் ஒதுக்குறது இல்லைங்க. அதனால இந்த நாட்டு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாடு அந்த ரீஜியனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மெடிக்கல் டூரிசம் கண்ட்ரியாக இருந்துட்டு இருக்குங்க. நீங்கள் காஸ்மிக் சர்ஜரி பண்ணணும்னாலும் சரி, ஆர்த்தோபெட்டிக் சர்ஜரி பண்ணணும்னாலும் சரி, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு லெபனான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் இன்னைக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லைங்க. லெபனானுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டுடைய எக்கானமியில் ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லாங்க. அந்த நாட்டில் வேலை இல்லாத பல பேர்த்துக்கு வேலை கொடுத்து வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் தான். இந்த நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆப்பிள், சிட்ரஸ் ஃப்ரூட், ஆலிவ் ஆயில்ஸ், டொபாக்கோ இதெல்லாம் மேஜராக அந்த நாட்டில் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்க்கு நல்ல மோசம் இருக்கனால இவங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெடிக்கல் டூரிசம் கண்ட்ரியா எப்படி இந்த நாடு இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் டூரிசம் கண்ட்ரியாவும் இந்த நாடு இருந்துட்டு இருக்குங்க. வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்க்கு நிறைய மோஸ் இருக்கனால இவங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கை என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வறண்ட நிலங்கள் அதிகங்க. ரெண்டாவது தண்ணி தட்டுப்பாடு இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. மேஜராக தண்ணி பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கிறனால இவங்க சொட்டு நீர் பாசனத்தை என்கரேஜ் பண்ணி அது மூலமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அரசியல் சூழ்நிலை இந்த நாட்டில் சரியா இல்லைங்க. இப்போ ஒரு நாடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் அந்த நாட்டுடைய மொத்த நிலப்பகுதியும் இருக்கணும். இப்போ நம்ம இந்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட கவர்மெண்ட் கீழே தான் இந்த நாட்டுடைய மொத்த நிலப்பகுதியும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் லெபனான் அப்படி இல்லை. லெபனானில் ஃபாரின் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களும் நிறைய பேர் ஒவ்வொரு பகுதியை அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டு இருக்காங்க. லெபனானுடைய கவர்மெண்ட் கீழே அந்த நாட்டுடைய மொத்த பகுதியும் இல்லைங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் உடைய டீம் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சில பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுட்டு இருக்காங்க. உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களும் ஒரு சில பேர் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியும் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் நிலையா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையும் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்ட் கண்ட்ரியா இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100% இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பும் இந்தியாவுடைய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கு. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த நாட்டில் இருக்கும், நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த நாட்டில் இருக்கும். வெளிநாட்டுக்காரங்களும் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, உள்நாட்டுக்காரங்களும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரங்களும் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லெபனானில் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லைங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால ஃபாரின் கண்ட்ரிஸோட டீம் உள்ள இருக்கிறனால ப்ளஸ் அதோடு சேர்த்து உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களும் நிறைய பேர் அங்கே இருந்துட்டு இருக்கனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடாக இருந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே பாதுகாப்பாக இருந்து அரசாங்கமும் ஒரு நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தானே வியாபாரம் நடந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நாட்டில் இல்லாதனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சு போய் அந்த நாட்டு மக்கள் சாப்பாட்டுக்கே இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நாட்டை பற்றி பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட ஒரு வருத்தம் என்னன்னா, லிட்ரஸி ரேட் உச்சத்தில் இருக்கு. நிறைய படித்த அறிவார்ந்த இளைஞர்கள் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் உச்சத்தில் இருக்கு. இது பர்சனலாக எனக்கு வருத்தம் கொடுத்த ஒரு விஷயங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன, இந்த நாட்டை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.